உலகத்தில் சிறந்த தண்ணி 2 தண்ணி தான். ஒன்று வாயில் சுரக்கிற உமிழ்நீர், இன்னொன்று கண்ணில் சுரக்கிற கண்ணீர். இது 2 எல்லா புண்ணையும் ஆற்றும். இப்ப புரியுதா ஏன் தனுஷ் அப்படி சொன்னாருன்னு? அது ஒண்ணு இல்ல, எச்சா தூக்கி காத்துல தானா சரியா போயிடும். மற்ற மிருகங்கள் அடிப்பட்ட இடத்த அப்பப்போ நக்கிட்டே இருக்கும். நம்மளும் சின்ன வயசுல இதை பண்ணியிருப்போம். அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் ரெகுலரா வேணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், growth ஃபேக்டர்ஸ் மற்றும் சில என்சைம்ஸ்னால காயப்பட்ட இடத்துல வீக்கத்தையும் எரிச்சலையும் குறைச்சு புண்ணை சீக்கிரம் ஆத்தி புது தசைகள் மற்றும் குருதி நாளங்களை சீக்கிரமா வளர வைக்க முடியும். இதோட சேர்த்து கெட்ட பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை அழிச்சு புண்ணுல இன்ஃபெக்ஷன்ஸ் வராமையும் பாத்துக்கிறோம். இதனாலதான் வெளி காயங்களை விட வாய்க்குள்ள ஏற்படுற காயங்கள் சீக்கிரமா ஆறிடுது. இந்த மகத்துவங்கள் வாய், தொண்டை, வயிறு, குடல் போன்ற ஈரம் மிக்க சீதப்படல பகுதிகளுக்கும் சின்ன சின்ன வெளி காயங்களுக்கும் தான் சிறப்பா உதவும். ஆழமான காயங்களுக்கு இது போதாது. அது போக கெட்ட பாக்டீரியாவும் கொஞ்சம் இந்த உமிழ்நீர்ல இருக்கிறனால இதை அடிக்கடி தொட்டு புண்ணுல வைக்கும் போது இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். அதுலயும் குறிப்பா இம்யூனிட்டி வீக்கா இருக்கிறவங்களுக்கு. ஆனா நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய உமிழ்நீரோட இன்னொரு மகத்துவம் என்னன்னா, டைஜஷனுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறதே இதுதான். இதுல இருக்கிற அமிலேஸ்ன்ற என்சைம் சாப்பாட்டுல இருக்கக்கூடிய மாவு சத்து செரிமானத்தை வாயிலேயே ஆரம்பிச்சிடும். நல்லா மென்னு சாப்பிடும் போது உமிழ்நீர் அதிகமா சுரந்து சாப்பாடோட நல்லா கலந்து தொண்டையில சிக்காம வயிறுக்குள்ள போகும். டைஜஷனும் ஒழுங்கா நடக்கும். அதனாலதான் மாடு அசை போடுற மாதிரி நல்லா மென்னு சாப்பிடணும்னு சொல்றாங்க. சாப்பாடை ஒழுங்கா மெல்லாம லபக்கு லபக்குன்னு முழுங்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.